ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எஸ்பிஓவில் புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் எல்லாமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் அதில் போயிட்டு கொடுத்துருக்க ஆடியோஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி கேளுங்க. ஸோ நான் இதில் முக்கியமான விஷயத்தை 1-2 விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அடுத்த ஒரு 15 நாளைக்கு நாம் என்ன டாஸ்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஏன்னா இனிமேல் அப்கமிங் வரக்கூடிய எஸ்பிஓ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வரப்போகுது. கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது. நிறைய ஐடி கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி ஏன் உங்கள் ஐடி கூட கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் டெக்னாலஜிக்கலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்திருக்க ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த 15 நாளுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேன் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. பிகாஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு இப்போ 10 டேஸ் டைம் கொடுத்தாரு பேங்க் அண்ட் ப்ரொஃபைல் டீட்டெயில் எடிட் பண்ண. ஸோ எல்லோரும் கம்பல்சரி எடிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் எடிட் பண்ணிங்க, பட் உங்களுக்கு ஐடி பிளாக்குன்னு வருது. இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ சார் இன்னொரு ஐடியா வச்சுருக்காரு. மறுபடியும் பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது பேங்க் டீட்டெயிலும் ப்ரொஃபைல் டீட்டெயிலும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சான்சஸ் வரும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கான டைம் அண்ட் டேட் எல்லாமே சொல்லுவார். எப்படி சென்ட் பண்ணணும்னு சொல்லுவார். ஸோ டோன்ட் வரி. சரிங்களா? சில பேர் பார்த்திங்கன்னா நான் ஜனவரிலே பண்ணிட்டேன், மறுபடியும் பண்ணணுமா எனக்கு தெரியலை அப்படின்னு சில பேர் சொன்னீங்க. அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கு எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்குமே சான்ஸ் வரப்போகுது. சரிங்களா? ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஐடி பிளாக்னு வருதுன்னா உங்களுக்கு மறுபடியும் அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவார். வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இப்போ ஆல்ரெடி எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த 15 நாளில் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபாலோ பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா பேன் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பேன் கார்டு உங்களோடது தானான்னு சொல்லிவிட்டு அது வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அது எந்த மெத்தடில் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேபி ஆடியோ அல்லது வீடியோ கால் கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாருமே அட்டன் பண்ணி ஆகணும். சொல்லப்போனால் கடைசியில் ஒரு முக்கியமான ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். ட்ரிக்ஸுன்றதை விட உங்களுக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் தான். ஏன்னா அதில் நிறைய பேர் ஐடி கேன்சல் ஆக போகுது. அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அடுத்து 2வது விஷயம், அந்த 15 நாளில் நம்ம 2வது விஷயம் பண்ண போகிறது பிடிஓ அண்ட் டீம் லீடர் பேஸ்ட் ஆன் எடுக்க போகிறாங்க. எதை பேஸ் பண்ணின்னு தெரியல. ஸோ இதுக்கு யார் எலிஜிபிள், எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க சொல்லியிருக்காரு. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகேனா நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பிடிஓ ஆஃபீஸ் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்கம் அதிகமாகவே தராங்க மந்த்லி. ஸோ அதனால் எடுக்க போகிறது எத்தனை பேருன்னு சொல்லிட்டு அதுவும் தெரியாது. நான் அடுத்த வீடியோவில் எப்படி எடுக்க போகிறாங்க, எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், டீம் கொடுத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, ஸோ டீம் 1-2 கொடுத்தவங்க எங்களால் அப்ளை பண்ண முடியாதான்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிடிஓ ஆஃபீஸர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது 2வது விஷயம். அடுத்த 15 நாளில் நான் பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆனது எல்லாமே பார்த்திங்கன்னா அகைன் நம்ம ரீகரெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொடுக்குறாங்க. அகைன் ஃபார்ம் ஃபில்லிங் மெத்தட். சரிங்களா? மிஸ்டேக் யார் பண்ணீங்க, இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில் தப்பாக கொடுத்துட்டேன், பேன் கார்டு தப்பாக கொடுத்துட்டேன், ஐஎஃப்எஸ்சி கூட ராங்காக இருக்குது, நான் பார்த்திங்கன்னா சும்மா உங்களோட பர்சனல் டீட்டெயில் ஏதாச்சும் நாமினி இல்லை இமெயில் தப்பாக கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி நம்ம மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி கரெக்ஷன் எல்லாமே மறுபடியும் நீங்கள் இந்த 15 நாளில் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதர் இஷ்யூன்னு சொல்லியிருக்காரு. 4th ஒன் அதர் இஷ்யூனா ஒன்றும் இல்லை, இந்த பாஸ்வேர்டு இஷ்யூ, அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க. மேபி அக்கௌண்ட்டில் ஹேக் ஆகிருக்காது, வேறு ஒருத்தர் யாராச்சும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, பட் மறந்துருப்பீங்க. அடுத்து ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கு, பேமெண்ட் நாட் ரிசீவ்டு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ யாராவது இருக்கோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறாங்க. இது 4வது இஷ்யூ. அடுத்து இது 15 நாளைக்குள்ளே நம்ம செய்ய வர வேலை. நீங்கள் செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு இதில் ஏதாவது இஷ்யூ வந்தால் அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் எந்த இஷ்யூவும் இல்லாதவங்களுக்கு மற்றபடி வேறு ப்ராசஸ் இருக்க போகுது. ஸோ அடுத்து ஸ்டார்ட் டு யூஸ் ஃபார் க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் இயர்லேருந்து சொல்லிட்டு இருந்தார். புதுசாக யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. பட் இப்போ கொடுக்கல. இது இப்போ எப்போ கொடுக்குறாருன்னு தெரியல. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இந்த எஸ்பிஓவில் ஜாயினிங் ஃபார்மை நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்து அது கீழே நம்மளோட சைன் போட்டு அதை அப்லோட் பண்ணணுமா, க்ளவுட் ஸ்டோரேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஜாயினிங் ஃபார்ம் இருக்குது இல்லையா? ஸோ அதாவது இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண ஜாயினிங் ஃபார்ம் ஆல்ரெடி டேக்ஸ் ஃபார்ம் கொடுத்தாரு, அதை நம்ம எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருப்போம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் ஃபார்ம் தராரு சரிங்களா, ஜாயினிங் லெட்டர் தரதுனால இந்த மாதிரி நம்ம இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் இந்த பொசிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சைன் பண்ணி நம்மளோட க்ளவுட் ஸ்டோரேஜ் அதுக்கான பாஸ்வேர்டு யூஸ் நம்ம எல்லாமே கொடுப்பாரு. அதே நம்மளோட க்ளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணோம். ஸோ இந்த 5 டாஸ்க்குமே இது 5வது டாஸ்க்கு, நான் மேலே சொன்னது எல்லாமே சேர்த்து மொத்தம் 5 டாஸ்க்குமே வித்தின் 15 டேஸுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போது இந்த 15 டேஸ்லேயும் நம்ம இந்த ப்ராசஸ்லாம் முடித்தா மட்டும்தான் நியூ ரெஃபரல் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த பிடிஓ ஆஃபீஸர் இது மாதிரி செலக்ட் பண்ணி தனித்தனி குரூப் க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய விஷயம் வரப்போகுது. நேற்று நைட்டு ஃபுல்லாக ஆடியோ போட்டிருக்காரு, கம்பல்சரி கேளுங்க. ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இதாக இருக்கலாம், ஓப்பன் டாஸ்க் எப்போ நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ டாஸ்க் வந்து April 15 or 16க்குள்ளே அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேமெண்ட் வந்து வித்ட்ரா ஆப்ஷன் வந்து ஏப்ரல் எண்டுக்குள்ளே தர மாதிரி சொல்லியிருக்காரு. பட் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இதுதான் வந்திருக்க அஃபிஷியல் நியூஸு. அண்ட் தென் நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி எல்லாரும் ஐடியோட பிளாக் ஆக போகுது. ஒரு சில பேர் ஏன் உங்கள் ஐடியா கூட இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் டீம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள டீமை நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஐடி பிளாக் ஆகும். நீங்கள் நினைக்கலாம், நான் என் டீமுக்கு கைட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான வழி எல்லாமே இருக்குது. ஸோ அது எப்படி செக் பண்ண போகிறாங்கன்னா, உங்களை பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. மேபி வீடியோ கால் மூலிமா கூட வெரிஃபிகேஷன் நடக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட டவுன்லைன் மூலிமா அதாவது கமாண்டர்ஸ் மூலிமா எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி மெத்தடில் கூட உங்களை செக் பண்ணுவாங்க, நீங்கள் கைட் பண்ணுறீங்களா. ஏன்னா இது நம்ம பண்ண போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு டீமை எப்படி தக்க வைக்கணும், ஒரு டீமை எப்படி கரெக்டாக கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டி, ஒரு கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வர முடியும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக டீம் மட்டும் கொடுத்துட்டேன், எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றேன், இந்த மாதிரி அதை ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்காரு. பட் ஐடி யாரும் டெர்மினேட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே பண்ண போகிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது எஸ்பிஓ சைட்லேருந்து வீடியோ கால் ஒரு ஆடியோ கால் வரப்போகுது. மேபி வீடியோ கால் தான் வரும். அதில் ஒரு நாளைக்கு முன்னாடி எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துக்கு நீங்கள் சொல்லலைன்னா அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. உங்கள் ஐடி 1 மந்த்துக்கு பிளாக் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். மெயில் மூலிமா இந்த மாதிரி ஐடி பிளாக் ஆகிடுச்சு சொல்லிட்டு வந்துடும். அதை ரெக்கவர் பண்ண முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வராங்க. ஏன்னா இவங்க கொடுக்குறது பெர்மனெண்ட் ஒரு கம்பெனியை ரன் பண்ண போகிறாங்க. ஸோ மாதம் 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது ஃபாலோ பண்ண முடியலனா அவரே சொல்லிட்டாரு, நீங்கள் ரீஃபண்டுக்கு மெயில் பண்ணிவிடுங்க, நாங்கள் கண்டிப்பாக ரீஃபண்டு ஏப்ரல் 1st வீக்கில் கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஐடி எப்படி சஸ்பெண்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ கால் பண்ணி இப்போ நோட்டீஸ் போர்டில் ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, என்ன ஆடியோ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஈச் அண்ட் எவ்ரி பர்சனு அவங்க கேட்க போகிறாங்க. அப்படி நீங்கள் அதாவது நீங்கள் சில பேர் நீங்கள் ஒரு ஃபேமிலியில் நிறைய ஐடி போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பர்சன்ஸுக்கு எல்லாமே கால் வரப்போது. அது யாருக்கு வருன்னே சொல்ல முடியாது, ரேண்டமாக எடுக்க போகிறாங்க. அப்படி நீங்கள் எடுத்து சொல்லலை, கால் அட்டன் பண்ணலை, சரியாக ப்ராப்பராக ஆன்சர் பண்ணலை அப்படின்னா யுவர் ஐடி வில் பி டெஃபினெட்லி டெர்மினேட்டட். ஸோ கண்டிப்பாக டெர்மினேட் ஆகிடும். ஒன்றுமே பண்ண முடியாது. வித்தின் 1 மந்த் ஆர் 2 மந்த்து கூட அவங்க பிளாக் பண்ணிடலாம். ஸோ இது கண்டிப்பாக நடக்க போகுது. அப்கமிங் எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா ப்ராப்பராக கொண்டு போனால் மட்டும்தான். ஏன்னா நம்ம இடையில நிறுத்திட்டு போகிற கம்பெனி கிடையாது. வருஷம் ஃபுல்லாக ஸ்டாண்டர்டாக கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால தான் உங்கள் ஐடி நான் கேன்சல் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா விஷயத்தையும் கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 15 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்ன வரைக்கும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் இப்போது கரெக்டாக ப்ராப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் டீமை கைட் பண்ணுங்கள். பழைய மெம்பர்ஸ் ஐடி ஏதாவது பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இப்போ பேங்க் டீட்டெயில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காரு. பட் ஐடி பிளாக் இருக்குது அப்படின்ற பர்சன்ஸ் எல்லாமே இப்போ பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லுவார். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 15 டேஸில் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் எத்தனை பேர் பிடிஓ ஆஃபீஸர் செலக்ட் பண்ண போகிறாங்க, டீம் லீடர் செலக்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் தென் கமாண்டர்ஸ் எத்தனை பேர், என்ன லெவலில் வரப்போதும், யார் யார் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பபாய் அண்ட் சி யூ.